எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சௌந்தரராஜன். இன்னைக்கு 59வது தசகம் 2 பார்க்குறோம். வேணுகானம். குருவாயூரப்பா புத்தம் புதிய காயாம்பூ போல மிக்க அழகு படைத்ததும் அன்பை பெருக்குவதும் அனைவரையும் மயக்குவதும் சத் சித் ஆனந்தமயமாகவும் உள்ள தங்களது திருமேனியில் பிரம்மஸ்வரூபத்தை நாள்தோறும் கண்டு இடைப்பெண்கள் தங்கள் மனதை பறிகொடுத்து தன்னிலை மறந்து நின்றனர். பாவங்களை போக்கும் ஸ்ரீஹரியை நாளடிவில் கோபிகைகள் தங்களிடத்தில் உண்மையான அன்பினால் கலங்கிய மனதுடையவர்களாய் எப்பொழுதும் எவ்விடத்திலும் தங்களை பார்த்து கொண்டே இருக்க ஆசை மேலிட்டு விடியற்காலையில் தாங்கள் மாடு மேய்க்க காட்டுக்கு செல்வதை கூட பொறுத்து கொள்ள முடியாமல் தவித்தார்கள். தாங்கள் வனத்திற்கு சென்ற பின் மானை போன்ற மருண்ட விழிகள் கொண்ட அப்பெண்கள் தங்களிடம் வைத்த கண்களை திரும்ப பெற முடியாமல் இருந்தனர். காட்டுக்கு சென்ற தாங்கள் மனதிற்கு இனிய குளிர்ந்த நிழலுள்ள மரத்தின் அடியில் திருவடிகளை முன்னும் பின்னுமாக மாற்றி வைத்துக்கொண்டு புல்லாங்குழலை வாசிக்கத் தொடங்கினீர்கள் அல்லவா? பிரபுவே, தங்களது வேணுகானம் விண்ணுலக தேவ மாதர்களையும் காம விகாரத்தால் மயங்கச் செய்தது. பசுக்களும் பறவைகளும் அசைவற்று நின்றன. கற்களையும் கரையச் செய்தது. புல்லாங்குழலின் துளைகளில் அசைந்து விளையாடும் விரல் நுனிகளையும் தாளத்திற்கு அசைகின்ற தளிர் போன்ற பாதங்களையும் உடைய தங்களது புல்லாங்குழல் இசைக்கும் அந்நிலையில் கோபிகைகள் நேருக்கு நேர் கண்ணால் காணாமல் போனாலும் மனதால் நினைத்து நினைத்து மெய் மறந்தார்கள். எவ்வித தடையுமின்றி தங்களது திருமேனியை தரிசித்த விண்ணுலக தேவ மாதர்களையும் பறவைகளையும் விலங்குகளையும் பசுக்களையும் தங்களது திருவடி கமலங்களில் அன்புடன் தாங்கிய தங்கள் பிருந்தாவனத்தையுமே அளவு கடந்த பேறு பெற்றவர்கள் என்று கோபிகைகள் போற்றினார்கள் அல்லவா? புல்லாங்குழல் எப்பொழுது பருகப்பட்டு எஞ்சிய அந்த அதராமிர்தத்தை எப்போதாவது ஒரு தடவையாவது நான் பானம் செய்வேனா? இவ்விச்சையோ கை கெட்டாதபடி வெகு தூரத்தில் உள்ளதே என்று அடிக்கடி கோபிகைகள் மனம் கலங்கி மயங்கினர். பிரபுவே குருவாயூரப்பா, கோபிகைகள் இவ்வாறு ஒவ்வொரு நாளும் மன்மதனின் திருவள்ளால் தங்களிடமே அன்பு வைத்து அதனால் மெய்மறந்து நாள்தோறும் வேண்டிய செயல்களையும் அறியாது மயங்கினர். குருவாயூரப்பா, ஆசை என்பது உண்மையிலேயே இயற்கையாக உண்டாவது. மோட்சத்தை அடைவதற்கு சாதனமான வைராகியம் முதலியான பெரும் முயற்சி செய்தே அடையப்படுகிறது. அது முயற்சியினால் உண்டாகாமலும் இருக்கலாம். இங்கு அந்த கோபியர்களுக்கு இரண்டும் ஒன்றாகவே ஆகிவிட்டது. ஆகவே பகவானிடம் வைத்த காமமே மோட்சம் பெறுவதற்கு காரணமாகவும் ஆயிற்று. அவர்கள் பெற்றதென்றோ பெரும்பேறு. குருவாயூரப்பா, என்னை நோயிலிருந்து காத்தருள வேண்டும் என்று பட்டத்திரி கூறுகிறார். கிருஷ்ணார்ப்பணமஸ்து.